சசி குளிச்சிட்டு இருக்கியா? ஆமா சிவா, just 5 minutes நான் வந்துடுறேன். பரவாயில்ல. என்ன சோப்பு நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க? லக்ஸ். லக்ஸா? அதான் உள்ள கலரா இருக்கியா? நான் அதை பார்க்கல. தள்ளி போ. டோர் லாக் பண்ணலையா சசி? வீட்ல இருக்கிறது நீயும் நானும் மட்டும் தானே. அப்ப லாக் பண்ண சொல்றியா? அப்பாவா? லிஃப்ட் பண்ண வேணாம். அப்பா சொல்லுங்க. டேய் எங்க போய் தொலைஞ்ச? மதியானம் போன் அடிக்கல. அது நான் மீட்டிங்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன்ப்பா. ஆமா நைட் மீட்டிங். ஏண்டா நைட் மீட்டிங்ல சரக்குலாம் இருந்துச்சா? அப்பா அது சாஃப்ட்வேர் ஆபீஸ்ப்பா. நானும் அதுக்கு தான் கேட்டேன். லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்தல, கோடிக்கணக்கில் சம்பளம் கேளு, அப்பதான் சரி வரும். என்ன உனக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் வேணுமா? அப்பா 1 கோடி ரூபாய் சம்பளம் வேணுமா? சொல்லு 1 கோடி ரூபாய் வேணுமா? யாரா இருப்பாங்க? இதுக்கு முன்னாடி கரண்ட் போச்சு, இப்போ காலிங் பெல் அடிக்குது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. சிவா, இது நம்ம ஃபிளாட், எதுக்கு பயப்படுற? Surprise! How are you, my dear? After a long time. நீ என்ன சடனா கால் பண்ணாம வந்துட்ட? சரி வா போலாம். பையன் பார்க்கிறதுக்கு ஸ்மார்ட்டா இருக்கா? சிவா, my boyfriend. சிவா, ஷீனா, my bestie. ஹாய். ஏய், பையன் செமையா இருக்கான். நானும் ஷேர் பண்ணிக்கவா? கொன்றுவேன் உன்னை. அவன் ரொம்ப நல்ல பையன், அமைதியானவன், ரொம்ப பயப்படுவான். வேற ஏதாவது நல்ல குவாலிட்டி இருக்கா நான் வேணா செக் பண்ணி சொல்லட்டுமா? ஏய், அவனை ரொம்ப பயமுறுத்தாத. அவன் இன்னைக்கு தான் வந்திருக்கான், நீ இன்னைக்கு வந்துட்ட. ஓ, அதான் எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிருக்கா? நடத்து. சிவா, இதுக்கு முன்னாடி யாரு கூடயாவது டேட்டிங் பண்ணிருக்கியா? ஐயோ இல்லைங்க. ஷீனா, இருடி, இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் பண்ணல? எந்த பொண்ணும் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணலையா? இல்ல இம்ப்ரெஸ் பண்ண எந்த பொண்ணும் உனக்கு பிடிக்கலையா? நான் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச பொண்ணு என்ன அப்ரோச் பண்ணிட்டா. அதுக்குள்ள சிவபூஜையில போந்த கரடி மாதிரி நீங்க என்ன அப்ரோச் பண்ணிட்டீங்க. என்ன சசி, வீடியோ ஒரே அமைதியா இருக்கு. அந்த ஸ்பீட் பிரேக்கர் இல்லையா? ஹே காய்ஸ், நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இவ்வளவு மட்டும் நான் கொல்லாம இங்கிருந்து போக மாட்டேன். ஹாய் சிவா, ஹாய் சசி. ஹாய். I'll give a party tonight. நீ மட்டும் போலனா உனக்கு நான் கொடுக்குறேன் பெரிய பார்ட்டி. நான் சொல்றது கூட சென்ட் ஆஃப் பார்ட்டி தான். நான் மனசுல நினைச்சது உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு? மனசுல நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில சொல்லிட்டேன். பார்ட்டி முடிஞ்சதும் என்ன ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டீங்கன்னா நான் போயிடுவேன். அட என்ன பசங்களுக்கு கூட கூச்சம் இருக்குமா? ரொம்ப கூச்சப்படுற பசங்க தான் ரொமான்ஸ் நல்லா பண்ணுவாங்களாம். என்ஜாய். ஷட் அப். ஏய்
ஏய் பொறுமையா, இப்ப என்ன அவசரம்? எதுக்குன்னா உங்களுக்கு டைம் ஆகுதுல்ல. ஆகுதுல்ல. வாட் ஹேப்பன்? கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வாட்? இப்ப நான் எப்படி போறது? கேப் வந்துருச்சு. யார் புக் பண்ணா? நான் தான். ஷீனா, ஹாப்பி ஜர்னி. ஓகே. மிஸ் யூ ஷீனா. மிஸ் யூ லாட். ஐ கான்ட் லிவ் வித்அவுட் யூ. இது கொஞ்சம் ஓவரா இல்ல? புரியுதுல. அடுத்த முறை வரும்போது கால் பண்ணிட்டு வா. பை. சீனா சீனா சீனா. இது போதும், போலாம். ஏன் எதுவுமே சமைக்கல? நானா சமையல்காரனா? சும்மா தானே இருக்க. அவ்வளோ பாரமா இருக்கா சசி? சிவா, ம்? ஒவ்வொரு நாளும் கேவலமா போயிட்டு இருக்க சிவா. நீ வளர்ந்துட்டு இருக்க சசி, அதனால தான் நான் தாழ்ந்து போற மாதிரி தெரியுது. ஹலோ சிவா, எங்க இருக்க? ஓ, வரேன்னு சொன்னல, நான் மறந்தே போயிட்டேன். மறந்து போயிட்டியா? இப்போ வர முடியாது, நீயே வந்துரு. எனக்கு உடம்பு சரியில்லை சிவா, அதான் உன்னை வர சொன்னேன். எனக்கு வந்தா உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் குடிக்கவே வந்தேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சசி. ப்ளீஸ் சிவா, எனக்கு மூடு இல்ல. ஆனா எனக்கு இருக்கே. சிவா, லெட்ஸ் பிரேக் அப். சந்தோஷமா தானே இருக்கும் சசி. பெட்ல உன் கூட 1/2 an hour சந்தோஷமா இருக்கிறதுக்காக மீதி இருக்கிற 23.5 hours என்னால உன்னை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது சிவா. So let's break up. என்ன சசி இது? ஆபீஸ்ல உன்னை பார்த்தா எல்லாரும் அலறாங்க, ஆனா உனக்கு ஒரு நாள் ஃபீவருக்கே நீ இப்படி ஆயிட்ட. ஃபீவர் வந்தா இப்படிதான். டேப்லெட் வாங்கிட்டு வந்தியா? இதோ இப்படி கொடு. ஆனா டேப்லெட் எப்போ போடுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஃபீவர் வரப்போ. ஜுரம் வந்தப்போ கூட பார்த்துக்க யாரும் இல்லைனாலும் ஒருவேளை கூட இருந்தோம் பார்த்துக்கலாம்னா தான். ஆனா உன்னை பார்த்துக்க நான் தான் இருக்கேன்ல. ஏய், என்ன பண்ற? ரொம்ப குளிருது. நீ தானே சொன்ன எத்தனை பிளாங்கெட்ஸ் போத்தினாலும் குளிர் அடங்கலன்னு. அதுக்கு தான் ஹக்கை விட பெஸ்ட் பிளாங்கெட்ஸ் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. ப்ளீஸ்டா, என் ஃபீவர் உனக்கும் வந்துரும். என்னோட பாடிக்கு ரெசிஸ்டன்ஸ் பவர் ரொம்பவே அதிகம் தெரியுமா? ரெசிஸ்டன்ஸ் பவர்.
ஐயோ உண்மையாவே எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல சசி. நைட்டு உனக்கே நான் நிறைய முறையா கால் பண்ணேன். அப்புறம் எனக்கு கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடுச்சு மைண்ட். ஃபோனுக்கு லாக் போடுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். என் ஃபோன் உன்னை தவிர வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. நானும் உங்ககிட்ட எதுவும் மறைக்கணும்னு நினைக்கல, அதனாலதான் எதுவும் லாக் போடல. ஆனா இப்ப அந்த ஃபோன் வேற யாருக்கிட்டயும் இருக்கு. அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டாங்கன்னா பாக்கணும்னா போனை ஆன் பண்ணல சசி. நைட்டே அந்த ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. நான் உனக்கு தைரியம் சொல்லணும்னு பாசிட்டிவா பேசினா நீ என்னை விட நெகட்டிவா பேசி என்ன பயமுத்துற. ஏன்னா சசி சிவா நேத்து பார்க்ல எடுத்த போட்டோஸ் அனுப்பு, டிபி மாத்திரலாம். போன் அங்கே இருக்கு சசி, நீ அனுப்பிக்கோ. சிவா இது எப்படி ரெக்கார்ட் ஆச்சு? நல்லா இருக்குல்ல? டெலீட் பண்ணு, முதல்ல அதை டெலீட் பண்ணு. அட போ சசி, லோவா இருக்கும்போது அது ஹை பண்ணும். யாரு அவனா? சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். என்னடா கிடைச்சதா? சாரி ராம்குமார். டே இதுக்கெல்லாம் எதுக்குடா தேங்க்ஸ் சொல்ற? எதுக்கு தேங்க்ஸ் சொல்றான் இவன்? சாரி எதுக்கு சொன்னான் இவன்? ஷட். ஜா ஜா. டேய் சிவா, வீடு ரொம்ப அழகா இருக்குங்க. தேங்க்ஸ். இவ்வளவு பெரிய ஃபிளாட்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமா, ஏ உங்களுக்கு ரொம்ப தாங்க தைரியம். அதுவே நானா இருந்திருந்தா தனியா தூங்க முடியாம இவர் ரூமுக்கும் அவர் ரூமுக்கும் நான் போயிருந்திருப்பேன். ஏ பயமா? சாச்சா பயம்லாம் இல்லைங்க, ஆஹா. இருந்தாலும் கொஞ்சம் பயந்தாங்க. மேடம், ம்? நீங்க மட்டுமே இருந்தா உங்களுக்கு போர் அடிக்காதா? போர் அடிக்குது, பட் இங்க யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க என்ன ஃப்ரெண்டா கூட ட்ரீட் பண்ணலையா? இல்ல. அட என்னங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம மூஞ்சிக்கு நேரம் அப்படி சொல்லிட்டீங்க. நீ அப்படி எனக்கு என்ன பண்ணன்னு உன ஃப்ரெண்டா ஏத்துக்கிறது? உங்ககிட்ட ஃபீஸ் கொடுக்காம இங்கிலீஷ் கத்துக்கிறேன்ல. ஹலோ, நான் உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்கறேன், அதுவும் ஃபீஸ் வாங்காம. ஆமால. லாங் வீக்கெண்ட். இங்கே போர் அடிக்குது, ஆனா சென்னை போக விருப்பம் இல்ல. அப்பனா எங்கேயா ட்ரிப்பு போடுங்க மேடம். என் ஃப்ரெண்ட் ஆகணும்னா நீ ஒரு வேலை பண்ணும், செய்வியா? என்னங்க? ஏதாச்சும் ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போ. என்னது? நான் உங்களையா? அப்ப ஆபீஸ்ல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு போலாமா? அது நான் அப்படி சொல்ல வரலங்க. எப்படி கூட்டிட்டு போறதுன்னா உன் பைக்ல போலாம். பைக்லயா? ஓகே, எங்க போலான்னு சொல்லுங்க. அட எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? காலையில பைக் எடுத்துட்டு வா, எங்க போகணும்னு தோணுதோ போலாம். ஆமா சிவா, உனக்கு ஏதாச்சும் லவ் ஸ்டோரி இருக்கா? என்னங்க இப்படி கேட்டீங்க? 13 14 இருக்குங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு. ஒரு வாட்டி நான் பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வேற ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ் ஜன்னல் வழியா ஒரு பொண்ணு என்னை எட்டி பார்த்துச்சு. அந்த நிமிஷம் அந்த பொண்ணு தான் என் வாழ்க்கைன்னு தோணுச்சு. அந்த பொண்ணு கூட தான் என் வாழ்க்கைன்னு என் கண்ணை நான் மூடினேன். அவ்வளோதான், கண்ணை முடிச்சு பார்க்கறதுக்குள்ள பஸ் போயிடுச்சு. இதுல எங்க லவ் இருக்கு? இருக்கு, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப எல்லாமே இந்த மாதிரி சிங்கிள் சைடு லவ் ஸ்டோரி தானா?
இன்னொரு வாட்டி கோவில்ல தேங்காய் உடைக்கும் போது பாதி தேங்காய் தருவாங்கல்ல, அத மறந்து நாங்க வந்து போயிட்டு இருந்தா பின்னாடி இருந்து ஒரு தேவதைனை கூப்பிட்டா. அவ்வளவுதான், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அக்ஷரா, அபினவ் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கொடுக்கும் போது அந்த பொண்ணு கைப்படிச்சா, அவங்க லவ் ஸ்டோரி. பின்னாடி திரும்பும் போது அந்த பொண்ணோட முடி மேல பட்டுச்சா, அது லவ் ஸ்டோரி. அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா, டேய் நம்மள பார்த்தா சிரிக்கிறாங்களேன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நம்ம பாட்டி கொடுத்துருவோம். மறுபடியும் ஒரு லவ் ஸ்டோரி. இந்த மாதிரி சொல்லிட்டே போனா என்ன மாதிரி பசங்களுக்கு 100 இல்ல 1000க்கு மேல சொல்லிட்டே போலாம். போதும் போதும். என்ன பத்தி இருக்கட்டும், உன்னை பத்தி நீ சொல்லு. எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. என்னோட சீனியர், அவன் கூட பிரேக்கப் ஆகும்போது தான் உன்னை பார்த்தேன். அவ்வளோதான். இந்த கிஸ் கூட அன்னைக்கு கொடுத்த மாத்தான சசி. அது ஆக்சிடென்ட், இது கமிட்மெண்ட். அன்னைக்கு அவன் மேல இருக்க கோவத்துல பண்ண, இன்னைக்கு ஓ மேல இருக்க இஷ்டத்துல பண்ண. நிறைய பேருக்கு லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைட்ல நடக்கும், ஆனா எனக்கு லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் கிஸ்ல நடந்திருக்கு. ஐ லவ் யூ சசி. சிவா, உனக்கு மைண்ட் ரீடிங் ஏதாவது தெரியுமா? நான் எதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு நினைச்சேனோ அதெல்லாம் நான் உன்கிட்ட இருந்து கேட்டேன். ஐ லவ் யூ டு சிவா. என் லைஃப்ல உன்ன மாதிரி ஜென்யூன் பர்சன் பார்த்ததில்ல, இன்க்ளூடிங் மீ. என்ன அவ்வளோ மிஸ் பண்ணியா? 1/2 மணி நேரம் இவ்வளவு கொடுமையா இருக்கும்னு நினைச்சா நான் உன் கூடயே வந்திருப்பேன் தெரியுமா. உன் பர்த்டே இல்ல, அதை சின்ன சர்ப்ரைஸ் பண்ணலான்னு. சர்ப்ரைஸா? என்னது அது? டன்டடாய். வாவ், ஐபோனா? ஐபோன்ல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃபி இருக்கு. செல்ஃபில என்ன சர்ப்ரைஸ் இருக்க போகுது? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம கிஸ் வீடியோவும் இருக்கு. இதை விட என்ன ஸ்பெஷல் வேணும்? வாட்? கிஸ்ல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? சிவா, ப்ளீஸ் சசி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஃபோன் எங்கேயோ போகாது. ட்ரஸ்ட் மீ. சசி, நீ இப்படி அழுதுட்டு இருந்தா என்னால முடியல சசி. அந்த வீடியோ வெளியே வந்தா என் லைஃப் என்ன ஆகுறது? அப்போ உனக்கு தான் லைஃபா? அது எனக்கு இல்லையா? உனக்கு என்ன, ஆம்பளை காலரை தூக்கி விட்டுட்டு சுத்துவேன். People will think you're hero and I'm your bitch. ஹீரோவா? என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? ஏன் எனக்கு அம்மா அப்பா இல்லையா? எனக்கு ஃபேமிலி இல்லையா? பேசும்போது எல்லா விஷயத்திலும் ஆம்பளைங்களுக்கு போட்டியா வந்துடுறீங்களே. தம் அடிப்பீங்க, சரக்கு அடிப்பீங்க, இதோ இந்த மாதிரி செல்ஃபி வீடியோஸை கூட எடுத்துப்பீங்க. இங்க பாரு, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது இப்படி உட்காந்து ஓன அழுது கேட்டா நீங்க ஆம்பளைங்க நாங்க பொம்பளைங்கன்னு சொல்லுவீங்களா? ஏன் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நீங்க பொண்ணுங்கன்றதே ஞாபகம் வருதா? You know one thing, I didn't just fuck you, I made love to you. Stop it, Shiva. Sorry, just a minute. Okay. Hello. நைட் எவ்வளவுதான் குடிச்சிருந்தாலும் ஆபீஸ்க்கு தெளிவா தான் போயிருக்கீங்க. Who is this? ஐ சிவா,
நைட்டு போலீஸ் ஹெல்ப். பிஃபோர் தட் யூ இங்கிலீஷ் லர்னிங் டோல்டு. அதுக்கு முன்னாடில இருந்து கிஸ்ஸின்னு பப்பு. எனஃப். எதுக்கு கால் பண்ணிருக்க? இப்போ பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். சாரி கைஸ், சாரி. ஸோ சிஸ்டம் அனாலிசிஸ்னா அப்புறம் பண்றேன். பண்றேன்னு சொல்லிட்டு இன்னும் பண்ணாம இருக்கீங்களே மேடம். என் பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணு, நைட் பேசுறேன். Fuck off. ஐம் என்ஜாயிங். வாட் அபவுட் யூ? ஜாகிரதை, இந்த முறை வாட்ச்மேனுக்கும் லிஃப்ட் பாய்க்கும் முத்தம் கொடுத்துட போற. நிறுத்தாம 2 நிமிஷம் பர்ஃபெக்ட் இங்கிலீஷ்ல பேசிட்டேன். தப்பு இருந்தா சரி பண்ணுங்க மேடம். India is my country. All Indians are my brothers and sisters. I love my country. I respect elder parents and family also. ஃபனி காய். நான் உனக்கு கொடுத்த டெட்லைனில் இன்னும் 10 days தான் இருக்கு. நான் உனக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறேன். ஓகே மேடம், தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ஸ்ருதி. எங்களை அழைத்ததுக்கு நன்றி. உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? சிம் ரிலேட்டடா, நோ பிளான் ரிலேட்டடா, நோ இன்டர்நெட்டா? நோ, தென் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் சார்? இட் இஸ் மை பர்சனல் ப்ராப்ளம். இட் இஸ் இங்கிலீஷ் ப்ராப்ளம். சார், ஐ அம் நாட் அ இங்கிலீஷ் டியூட்டர் சார். இங்க பாரு, இப்போ நீ இங்கிலீஷ்ல மட்டும் பேசலன்னா, நீ சரியா என்கிட்ட பேசலன்னு உன்னோட போர்ட்டபிள் நெட்வொர்க்கே நான் மாத்திடுவேன், பாத்துக்கோ. கஸ்டமர் கேர் பொண்ணை மிரட்டியே நீ இங்கிலீஷ் கத்துணும்னு கேக்குற. நீ கிரேட்ரா. மேடம், எனக்கு ஒரு டவுட். என்னங்க? இப்போ தமிழ்ல நிறைய வார்த்தை இருக்கும்ல, அப்படி இங்கிலீஷ்ல நிறைய ஸ்லாங்ஸ் இருக்கும்ல, அதுல எது எனக்கு கத்து கொடுக்குறீங்க? ஸ்லாங்குக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கற்றுக்கோ.